Hello students, integral x plus cos 6x by 3x square plus sin 6x dx இது எப்படி இன்டகிரேட் பண்றதுனா x square டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x வரும் இந்த பார்ட் இருக்கு sin 6x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos 6x வரனால இது சப்ஸ்டிட்யூஷன் மெத்தட் தான் பண்ணனும் சோ let 3x square plus sin 6x equal to t அசைன் பண்ணனும் இப்போ 3 கான்ஸ்டன்ட் இப்போ ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணனும் டிஃபரன்ஷியேட் both sides so 3 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கலாம் x square டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x plus sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos 6x so 6x செயின் ரூல் யூஸ் பண்ணனும் x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 so 6 into cos 6x into dt dx equal to dt. So இது வந்து 3 to 6 6 ரெண்டுலயுமே காமனா இருக்கனால வெளிய எடுத்துக்கலாம் x plus cos 6x dx equal to dt. So இந்த 6 இந்த பக்கம் வந்துடும் x plus cos 6x dx equal to dt by 6. So இந்த பார்ட் வந்து இங்க நியூமரேட்டர் இருக்கனால இன்டகிரேஷன் எப்படி ஆகுதுன்னா இன்டகிரல் 1 by 6 1 by 6 இந்த பார்ட் வந்து dx னால dt divided by இது வந்து t அசைன் பண்ணல t இன்டகிரேஷன்ல வந்து இன்டகிரல் dx by x ன்னு இருந்ததுனா அது log x ன்னு எழுதலாம். So இதுல dt by t ன்னு இருக்கனால log t t வந்து என்ன அசைன் பண்ணிருக்கோம் so 3 so log of 3x square plus sin 6x plus c. Thank you.